இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே யாழ்ப்பாண மாவட்டத்திலே இதுவரையிலே 6 உள்ளூராட்சி மன்றங்களுடைய தேர்வுகள் நடைபெற்றிருக்கின்றன. அதிலே ஒரு நல்லூர் பிரதேச சபையை பொறுத்தவரையிலே நாங்கள் இணங்கி பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆக சாவச்சேரி பிரதேச சபையில் கூட அது சமநிலையில் வந்து திருவிழத்திற்கு மூலம் அந்த வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இதுவரையிலே கிடைத்த வெற்றிகள் எங்களுக்கு தெளிவாக 4 உள்ளூராட்சி மன்றங்கள் வெற்றி கிடைத்திருக்கின்றன. தொடர்ந்தும் அந்த வெற்றி தொடரும் என்று நினைக்கிறேன். நாங்கள் கூடுமான வரையிலே மாவட்டத்துக்கு வெளியிலே கூட இணக்கப்பாடுகளோடு சில புரிந்துணர்வுகளோடு செயல்படுவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். குறிப்பாக வவுனியா மாநகர சபை விடயத்திலே மிக தெளிவாக நாங்கள் எங்களுடைய வவுனியா மாவட்ட வேட்பாளர்கள் சந்தித்த பொழுது அந்த பிளாட் இப்பொழுது மேயராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிற காண்டிபன் அவர்களை சந்தித்து அவர்கள் வாழ்த்து தெரிவித்து நானும் திரு சுமந்திரன் அவர்களும் சத்தியலிங்கம் அவர்களுக்கு தெரிவித்தோம். நாங்கள் எடுத்த முடிவிலேயே அவரை தொடர்ந்து நின்று வெற்றி பெற செய்ய வேண்டும். ஆகவே அந்த வகையிலே அவரை வெற்றி பெற இணைந்து செயல்பட்டிருக்கிறோம். அதேவாறான ஒரு செயல்பாடுகள் தொடரும். நான் நினைக்கிறேன் வெளிப்படையாக சொன்னால் இன்னும் ஒரு உள்ளூராட்சி சில நேரம் எங்களை விட்டு தவறலாம், ஏனையவே நாங்கள் வெல்வோம் என்று நான் நம்புகிறேன். ஆகவே இந்த வகையிலே எங்களுக்கு எங்களுடைய உறுப்பினர்களை அந்தந்த உள்ளூராட்சி அமையிலே தெரிவு செய்த மக்களுக்கும் குறிப்பாக கரவட்டி பிரதேச சபையிலே வாக்களித்து உறுப்பினர்களை தெரிவு செய்த மக்களுக்கும் இப்பொழுது இந்த எங்களுடைய தவிசாளர் தெரிவிலே தவிசாளருக்கு ஆதரவாக வாக்களித்த அனைவருக்கும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். எல்லோருக்கும் நன்றி. தவிசாளர் தெரிவின் போது 13 வாக்குகள் கிடைத்தது. அதே நேரம் தவிசாளர் தெரிவின் போது 14 வாக்குகள் கிடைத்தது. யார் மாறி வாக்குகளை தேசிய வாக்கில் கண்டுபிடிக்கல தானே. ஊகத்தில் பதில் சொன்னால் யாரையோ நோக பண்ணுவேன். அது செய்கிறது சரியில்லை. அது ஊராத்துறையை பற்றி இப்போ கதைக்கல. கடைசியாக தான் வருவேன். 30ஆம் தேதி வரும். பேன் முக்கி தக்குவான் ஆறுதலாக பார்ப்போம். வீடியோ பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.